வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மிக முக்கியமாக சொல்ல போகிற விடயம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்று மும்மொழி கொள்கை ஒரு பேசு பொருளாக இருக்குது. இந்த முன்மொழி கொள்கையை அரசியல் நோக்கத்தில் கொண்டதாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ நாம் பார்க்காமல் இந்த முன்மொழி கொள்கையோட தேவைப்பாடு எப்படி இருக்குது, இதோட பயன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே கொஞ்சம் கதைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது என்னோட ஓன் வியூ. இதில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் எதுவுமே இல்லை. இது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ பெரும்பாலும் எதிர்க்கப்படுகிற விடயமாக தான் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த முன்மொழி கொள்கையை ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதை சார்ந்த ஏனைய கூட்டணி கட்சிகள் எதிர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பாஜக உட்பட்ட ஏனைய அதோடு சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிற விடயமாக இருக்குது. இது அரசியல் நோக்கத்துக்கானது. மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட திட்டம், பாஜக அரசினால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதனால தமிழ்நாட்டு பாஜக அரசு இதை ஏற்றுக்கொள்வது அல்லது அதை ஆதரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை ஆதரிக்கிற இன்னொரு மிக முக்கியமான பிரிவினர் தான் யாருன்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் இருந்து வட மாநிலங்களுக்கு போய் அங்கே வேலை செய்கிற, ஸ்போர்ட்ஸில் இருக்கிற, அதே மாதிரி ஏனைய ஆக்டிவிட்டியில் ஈடுபடுகிற, அதாவது மாநிலங்கள் வடக்கிலிருந்து தெற்குக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்குமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள் இதை ஆதரிக்கின்ற சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இங்கே நான் மிக முக்கியமாக இருக்கிற விடயம், இந்த முன்மொழி கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ் ஆங்கிலத்துக்கு அடுத்ததாக இந்த முன்மொழி கொள்கையில சொல்லப்படுற அந்த மொழியை பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்க பிரச்சனை. என்னை பொறுத்தவரைக்கும் படிக்கிற வயசுல, அதாவது நாங்கள் எங்களுடைய 20-22 வயதுக்கு உள்ள முடிந்த அளவு மொழிகளை கற்றுக்கொள்றது மிக முக்கியமாக இருக்கு. அது மிக முக்கியமாக இந்த பேசு பொருளாக இருக்கிறது. பல்வேறுபட்ட டிவி சேனலாக இருக்கலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக பேசு பொருளாக இருக்கிறது. ஏன் முன்மொழி கொள்கையை படிக்கும்? நாங்கள் தமிழையும் இங்கிலீஷையும் படித்தா காணும். வேலைக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் வேலைக்கு போவைக்கு அங்கே போய் நாங்கள் மொழியை படித்து கொள்வோம்னு சொல்லி இந்த பல்வேறுபட்ட விவாதங்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் பாருங்க. இதே நபர்கள், இதே ஆட்கள் ஒரு சின்னப்படி எனக்கு 2க்கு மேற்பட்ட மொழிகள் தெரியும் என்று சொல்லியிருக்க அதை ஆதரிக்கின்ற அல்லது அதை பெருமையாக பேசுகின்ற நடவடிக்கை இருக்கு. அப்ப மொழி கொள்கையா இங்க இருக்குது, மொழி கொள்கையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையா இங்க இருக்குது, அல்லது அரசியல் கொள்கையில ஏற்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தாலும் இது உண்மையாவே அரசியல் ரீதியாக எதிர்க்கப்படுகின்ற ஒரு விடயமா தான் இருக்கு. ஒரு அரச பாடசாலையில படிக்கிற ஆளா இருக்கலாம், அல்லது அரசு ஸ்கூல்ல படிக்கிற, அதாவது தனியார் துறையில வசதி வாய்ப்புகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அரசு துறையில 3வது கல்விக் கொள்கை ஒன்று கொண்டு வருகின்றதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வரவேற்கிறேன். என்றால் ஒரு மாணவன் தன்னுடைய கல்வி பருவத்தை முடிச்சு கொண்டு வரைக்க அவனுக்கு பல்வேறுபட்ட மொழி ஆற்றல்கள் வளருகின்ற போது அது மிகவும் உந்து சக்தியாக இருக்கும். இப்போ இருக்கிற இதே சப்ஜெக்ட்ஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை படிக்கிறதால பிரச்சனை இல்லை. ஆனால் அது மாணவர்களுக்கு சுமையாக அமைகின்ற போது அது மாணவர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள், கல்வி தொடர்பான விடயங்கள், அவங்களோட கிரேட் 10 எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது +1 +2 எக்ஸாமாக இருக்கலாம். இதில் பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லைன்றது இல்லை. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா மொழியை கற்க வேண்டாம்னு சொல்றது உண்மையாக ஜனநாயகத்துக்கு முரணானது. அது மாணவனுடைய ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை மீறுகின்ற விடயம். மொழியை கற்க வேண்டாம் என்று சொல்றது, அதே சந்தர்ப்பத்தில் மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துவதும் ஒரு அடிப்படை உரிமை மீறலாகத்தான் கருதப்பட வேண்டும். ஆக ஒரு மாணவனுக்கு தான் விரும்பினால் 3 மொழி அல்ல, அவனால் எத்தனை மொழி படிக்க முடியுமோ அத்தனை மொழியை படிக்கலாம், படிக்க வேண்டும். முடிஞ்ச அளவு ஸ்கூல், இது மிக முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறார்களுக்கு தான் இதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ரைவேட்டில் படிக்கிற எல்லாருக்குமே 3 அல்ல 4 மொழி கல்விக்கு கூட இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஸ்பெயின்ஸ் மொழியாக இருக்கலாம், அல்லது ஏனைய எந்த மொழியாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கான கற்க நல்விகளை ஆரம்பித்து கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறோம். 3க்குள்ள 4 மொழிகளும் கற்கையை கொண்டு போயிடும். இது அரசியல் நோக்கத்தில் தடுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குதே தவிர 3 அல்லது 4 மொழிகள் ஒரு மாணவன் கற்பதனால் எந்த ஒரு விளைவுகளும், எந்த ஒரு பாதக விளைவுகளும் ஏற்படாதுன்றதான் உண்மையான விடயம். இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற இன்னொரு விடயம் தான், ஒரு வறுமை கோட்டுக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இவ்வாறு இலவசமாக மொழியை படித்துக் கொள்வது பெட்டர். அவங்களோட கல்வி +2 +1 முடிச்சதுக்கு பிறகு வேறொரு மாநிலத்தில் போய் தங்களோட கற்கைகள் தொடர்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மொழி தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் செஞ்சு கொள்றதுக்கும் இலகுவாக இருக்கும். மொழியை நாங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கற்றுக்கொள்ளணுன்றது விவாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். அது நான் எந்த விதத்திலும் அது மறக்கவும் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவு அவங்களோட கல்வி, அந்த கற்கிற பருவம், கல்வி பருவம்னு சொல்கிறோம், அந்த பருவத்தில், அதாவது 22-20 வயசுக்குள்ள முடிந்தளவு இந்த மொழிகளை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். அதாவது படிச்சுக்கொள்ற அந்த வேகம், அதை கிரகிக்கிற வேகம், மைண்டுக்கு எடுத்துக்கொள்கிற வேகம் கூடவா இருக்கு.
இதுதான் இந்த மும்மொழிக் கொள்கை தொடர்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருந்தது. இது இவ்வாறான பல்வேறுபட்ட பிரயோசனமான வீடியோக்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு சசி எஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னும் பல்வேறுபட்ட தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாட்டு தொடர்பான விடயங்கள், பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ந்து வரும் வீடியோக்களை எதிர்பார்த்திருங்க. இணைந்திருந்தவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.